மார்னிங்கே சாண்ட்ராவும் அமித்தும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு ஒரு ப்ரமோ பார்த்தோம். அது இப்போ லைவில் வந்துச்சு. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, திவ்யா வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அந்த கத்துனாங்க, அதை பற்றிலாம் அமித் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவள் கம்ப்ளீட்டாக பாருவோட பார்த்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறா, பாருவ மாதிரியே வந்துட்டு சண்டை போட்டு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விக்ரம் வந்து என்ன தான் கண்டிப்பாக விக்ரம் பற்றி பேசுகிறாங்க 2 பேரும். அப்போ அமித் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அன்றைக்கி செகண்ட்ஸுக்கு நடந்துட்டுருக்குமா நான் கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தேன். அப்போ விக்ரம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சொன்னார், இந்த மாதிரி இதை வச்சே நான் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு இவங்க சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் பாரு கூட சொன்னா, ஏன் சாண்ட்ராவை போய் பிடிக்க வேண்டியதானே, ஏன் என்னையே நோண்டிட்டு இருக்கீங்கன்னு பாரு வந்து விக்ரம் கிட்ட கேட்டா. அதுக்கு வந்து விக்ரம் சொன்னார், ஐயோ அது சிடுமூஞ்சி, அதுக்கிட்ட போய் யார் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பேசுகிறாங்கன்னா, விக்ரம் நல்லா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அப்படின்னு. அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே வன்மத்தை கக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. அப்புறமா சாண்ட்ரா சொல்கிறாங்க, பாருவை இப்போ மொத்தமாக சேஞ்ச் பண்ணியாச்சு, பாரு என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது, நீ எப்போ பார்த்தாலும் எதுக்கு பாருக்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ அமித் சொல்கிறாங்க, நீங்கள் நேற்று எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நீங்கள் தனியாக உட்காந்து அழும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் உங்களோட மெத்தட்ஸ் எல்லாமே நான் அக்ரி பண்ணல, பட் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் வந்து ஆறுதல் சொல்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு வந்து மாற்றி பேசுகிறான், அன்றைக்கி அப்படி சொன்னால் என்கிட்ட விடாத நல்லா கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாமல் நீ அழுறங்கிற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கடைசியாக தான் சாண்ட்ரா வச்சாங்க பாருங்கள் ஒரு அக்யூசேஷன் சபரி மேலே. ஐயோ சபரி பார்த்துருக்கீங்களா, ரொம்ப க்ரூக்கட் கன்னிங், டப்பாவை அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா இல்லையான்னு தெரியாது. சபரி வந்து க்ரூக்கட் கன்னிங். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அது என் மனசுக்குள்ளேயே இருக்குது, அது இங்கே வச்சு நான் சொல்ல மாட்டேன், வெளியே போய் சொல்லுவேன். இது சாண்ட்ரா வந்து நிறைய போய் சொன்னாங்க, என்னெல்லாமோ சொன்னாங்க. இப்போ என்னடான்னா மக்களோட அசம்ஷனுக்கு விடுறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, என் ஒன்று சொன்னாங்க என் மனசுக்குள்ளே இருக்குது, அதை நான் வெளியில் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்லிட்டாங்க சபரி. உண்மையிலேயே என்னெல்லாம் அந்த பையனை என்னெல்லாம் சொல்கிறதுங்கிறது ஒரு அளவே இல்லாமல் போச்சு. அப்புறம் என்னென்னா, அவன் அதான் ஸ்டார்டிங்லேருந்தே ஒன்றும் கனெக்ட் ஆகாமல் அப்படி சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, ப்ரஷ் விஷயம் எல்லாமே நான் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா டாட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் தான் அந்த ப்ரஷ்ஷை திருடி வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது, அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சாண்ட்ரா. சபரியை பற்றி அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது, வாயில் என்னெல்லாம் வருதோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நல்ல பையனை அநியாயமாக சொல்கிறது எல்லாமே வந்து அது சரியில்லை, அவ்வளோதான். அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. குரூக்கடாக என்ன பிஹேவியர் பண்ணார் சபரி, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவன் ஒரு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் பரவாயில்ல, குரூக்கடாக பண்ணா அப்படி அதோட இல்லை என்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கான், அதை நான் வெளியில் வந்து சொல்லுவேன் வரைக்கும் சொல்கிறாங்க. இதே மாதிரி பொய்யா எவ்வளோ அக்யூசேஷன் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.